Hello friends, welcome back to our video. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தா நமக்கு லேட்டஸ்டா Windows 11 build 22579 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அத நம்ம PC ல வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். சோ அது என்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படினு பார்க்கலாம். சோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா build வந்துச்சு Windows 11 build 22572. சோ அதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ரெண்டு build நம்ம ஒரே வீடியோல வந்து பார்க்க போறோம். 22572 22579. சோ ரெண்டு பில் எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. சோ இது நமக்கு அந்த புதுசா வந்து tab UI கூட வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க. சோ அதையும் பார்க்கலாம். சோ गाइस இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம என்ன பில்டில் இருக்கோம் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆர் பட்டன் கிளிக் பண்ணால் ரன் கமெண்ட் ஓப்பன் ஆகும். ரன் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வென்வேர் அப்படின்னு டைப் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் Windows 11 build 22579. இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வந்துட்டு 22H2. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வந்து ஆட் ஆயிரும் உங்கள் பிசியில் வந்துட்டு. ஸோ அது என்ன வாட்டர் மார்க்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது உங்கள் பிசி வந்து சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் மீட் பண்ணல, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் பண்ணி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் மார்க் வந்து அப்படின்றாங்க. சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் நாட் மீட் டூ செட்டிங்ஸ் டு லேர்ன். உங்களோட சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் வந்து மீட் பண்ணல, சொன்னால் நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து பாருங்கள் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் டஸ் நாட் மீன் கோ டு செட்டிங்ஸ் டு லேர்ன் மாதிரி வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து அன்சப்போர்ட் பிசி இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த மாதிரி வரக்கான சான்ஸ் வந்துருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த Windows 11 வந்து பார்த்தீங்கன்னா tab UI வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நான் வந்து இப்போ தனியாக ஒரு வீடியோ வந்து போகிறேன் இந்த tab UI வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால் வந்து ரொம்ப ஈஸியாக tab UI வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் அந்த tab UI வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். tab UI வந்து பார்த்தா நம்மளால் ஃபைலை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ண முடியாது. ஒரு ஃபைலை வந்து ட்ராக் பண்ணி இன்னொரு ஃபோல்டருக்கு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ண முடியாது. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 build 22572. ஸோ அந்த பில் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து கிடைக்கும். நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு Windows 11 யூஸ் பண்ணிருக்கீங்க பில்டே யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து கிடைக்காது. நீங்கள் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 build 22572 வந்து யூஸ் பண்ணிருக்கணும். அப்போ அதை எனேபிள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டார்க் மோட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை பற்றி தனியாக வீடியோ போடுறோம், அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த மெயின் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட் வந்து எனக்கு மாற்றிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அடிச்சுக்கலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அடிச்சாச்சு. ஸோ நமக்கு ஃபைல் மேனேஜரில் வந்துட்டு இங்கே ஸ்க்ரீன்ஷாட்ன்ற ஃபோல்டரில் நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்துருக்கு. இங்கே வந்து பாருங்கள். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட் எப்படி வரும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த சோமர் ஆப்ஷனில் கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிரியேட் நியூ வீடியோ எடிட் வித் ஃபோட்டோ செட் ஆஸ் பேக்ரவுண்ட் இந்த மாதிரிலாம் வரும். பட் நமக்கு இந்த விண்டோஸில் என்ன பண்ணான்னு வந்து ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ரொம்ப ஃபஸ்ட் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பட் நம்ம போக வந்து கடுப்பான மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து சோமர் ஆப்ஷனில் போய் தான் நமக்கு வந்து ஒரு சில முக்கியமான ஆடை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைலை வந்து நீங்கள் ரேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டாக பண்ணிக்க முடியாது. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அந்த சோமோர் ஆப்ஷன் போயிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ரேர் ஃபைல் காட்டும், அப்போ தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதுலேயே நமக்கு இது வந்து நம்ம பழைய கான்டெக்ஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல நமக்கு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் நார்மலாக அந்த ஃபைல் ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு அது புது கான்டெக்ஸ்ட் மெனு வரும். உங்களுக்கு ஓல்டு வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள், பழசு வரும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ நான் ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, அஃப்கோர்ஸ் நம்ம கரெக்டாக வருது. இப்போ நான் வெறும் ரைட் கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து பழைய கான்டெக்ட் மெனு வருது. ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து பார்த்தா புது கான்டெக்ட் மெனு வருது. ஓகே, இது ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தா இந்த கான்டெக்ட் மெனுவே வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வேணுமா வேண்டாமா நம்மளே சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம ரைட் கிளிக் பண்ணால் வருது. நார்மலாக கிளிக் பண்ணால் இது வருது. இதே ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி ரைட் பண்ணால் நமக்கு அந்த பழைய கான்டெக்ட் மெனு வருது, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த Windows 11 பில்ட் ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ எடிட்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிம் சாம்ப்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்துட்டு CLI பாருங்கள் கிளிப் சாம்ப் சாரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்நெட் இருந்தால் மட்டும் தான் ஓப்பன் ஆகுது. நம்ம இன்டர்நெட் ஆஃப் பண்ணால் நமக்கு இது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த Windows 11 பில்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலம் நம்ம பேசிக்கான வேலையெல்லாம் பண்ணிக்க முடியும். நீ லோட் ஆகுன்னு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம வேறு என்ன முக்கியமான ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ குயிக் அசிஸ்டண்ட்டோட லோகோ வந்து மாற்றிருக்காங்க. நம்ம முதலே பார்த்துருந்தோம். அந்த குயிக் அசிஸ்டண்ட்னா நம்மளோட பிசி வந்து பார்த்திங்கன்னா மிரர் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இது. ஜஸ்ட் நம்ம வந்து குயிக் அசிஸ்ட். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதான் வந்து பண்ண குயிக் அசிஸ்ட். ஸோ இதோட ஐகான் வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, இந்த குயிக் அசிஸ்டன்ட் தான் ஒன்றுமே கிடையாது. உங்களோட ஃப்ரெண்டோட பிசி வந்து மிரர் பண்ணுறது, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட பிசி ஷேர் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்டோட பிசி வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இது. ஓகே, இந்த குயிக் அசிஸ்ட் பற்றி நம்ம ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். இதோட இது நமக்கு மாற்றிருக்காங்க, இந்த ஐக்கான் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் விண்டோஸோட சாண்ட் பாக்ஸ் இருக்குது. சாண்ட் பாக்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கான் மாற்றிருக்காங்க. ஸோ வீடியோ எடிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சா? ஓகே, நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண கேட்குது.
கிளிம்சாப் ஆப்க்கு வந்து நம்ம சைன் அப் பண்ணி யூஸ் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இந்த கிளிம்சாப் வந்து நம்ம ஃபைனல் விண்டோஸில் நமக்கு வந்து வரட்டும். ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக போடுவோம். இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புது சேஞ்சஸ் நடந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டெர்மினல் வந்து பார்த்து இப்போ நேம் வந்துட்டு டெர்மினல் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ அது நீங்கள் பழைய விண்டோஸ் 11 வந்து இருக்கேன்ட்ட வந்து பாருங்கள், டெர்மினல் அப்படின்னு போடுவோம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய விண்டோஸ் 11ஓட மேஜர் அப்டேட் இது விண்டோஸ் டெர்மினல் வருது. ஸோ இங்கே நமக்கு இந்த டெர்மினல் சர்ச் பண்ணுவோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து டெர்மினல் மட்டும்தான் வருது. ஸோ நம்ம பழைய விண்டோஸில் வந்து பாருங்கள் விண்டோஸ் டெர்மினல் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து டெர்மினல் அப்படின்னு ரீநேம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புது சேஞ்சஸ் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து டச் கெஸ்ட் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ டச் கெஸ்ட் வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் வந்து அந்த லெஃப்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து ஆக்ஷன் சென்டர் வருது, ஸ்வைப் பண்ணால் நமக்கு ஹோம் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான டச் கெஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் லேப்டாப் இருந்தால் செக் பண்ணுங்கள், நம்மக்கிட்ட பிசி செக் பண்ண முடியாது. ஓகே, நம்ம மெயின் மேட்டர் என்ன சொன்னீங்க, ஸ்டார்ட் மெனு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி நம்ம ஒரு ஆப் வந்து நோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது நம்ம முதல்ல பார்த்துருந்தோம். ஸோ ஸ்டார்ட் மெனு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா வந்துட்டு நீங்கள் விண்டோஸில் வந்து ஸ்டார்ட் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐக்கன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை தூக்கி இதுக்குள்ளே போட முடியும், அதை தூக்கி இதுக்குள்ளே போட முடியும், இதுக்குள்ளே போட முடியும். ஸோ இது வந்து பார்த்தா பழைய ஃபீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா போன பில்லே வந்துருச்சு இந்த மாதிரி. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுவில் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து எடிட்டிங் என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம், எடிட்டிங் போட்டுக்கலாம். பர்சனலுக்கு வேண்டியதுனா பர்சனல் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு மூவி சாங் பார்க்குறீங்கன்னா அதுக்கு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து போன பில்லில் கொடுத்தாங்க. பட் இப்போ நமக்கு வந்து ரீநேம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ இப்போ நான் வந்து பார்த்தா பர்சனல் அப்படி நேம் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பர்சனல். ஸோ இது வந்து மெயில் வந்து இதுக்குள்ள தூக்கி போட்டு நான் இதுக்கு வந்து ப்ரௌசிங் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ப்ரௌசிங். தென் அதுக்கப்புறம் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டர், செட்டிங்ஸு, ஃபோட்டோஸு. ஸோ இதெல்லாம் நமக்கு போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்க்குறீங்க ஜஸ்ட் இதுக்கு ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸரி. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது எடிட்டிங் சாஃப்ட்வேர்க்கான ஃபோல்டர், இது வந்து பார்த்தா நம்ம பர்சனலுக்கான ஃபோல்டர். ஸோ இது வந்து நம்ம பர்சனல் பிசி சாஃப்ட்வேர். இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். சூப்பர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 பில்ட் 22579. ஸோ இதில் நமக்கு வந்த முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஒரு சில ஃபீச்சர்லாம் நமக்கு இந்த விண்டோஸ் 11 பில்ட் 22572 இருக்கும். இன்னொரு மேஜரான சேஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் தான் எனக்கு ரொம்ப மிஸ் பண்ண. அது எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இதை வந்துட்டு அப்படியே ப்ரௌசிங்கில் கொண்டு போயிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல் ஆட் ஆயிடும். ஸோ நீங்கள் விண்டோஸ் 11 நார்மலாக வந்து பண்ண முடியாது, அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தம்ப்லைன் பிரிவியூ எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து நம்ம கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பாருங்கள், அந்த தம்ப்லைன் பிரிவியூ கொண்டு வந்தது ஓகே தான், பட் சாட்டிஸ்ஃபைஸாக இல்லை. நமக்கு பாதி மட்டும் தெரியுது, பாதி வந்து பார்த்தா தெரிய மாட்டேங்குது. ஓகே, அதுக்கு நீங்கள் கொடுக்காமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ கைஸ், எனக்கு அந்த கான்டெக்ஸ்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் கிளிக் பண்ணால் வர ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து போனால் ஜஸ்ட் நார்மலாக கிளிக் பண்ணுற மாதிரி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இது நம்ம கிளிக் பண்ணி ஷோ மோர் ஆப்ஷன் போனால் தான் நமக்கு நார்மல் வருது. ஸோ எனக்கு இந்த பழசு தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த புது கான்டெக்ஸ்ட் மெனு வந்து பிடிக்கல. ஸோ இது எனக்கு மாற்ற நல்லா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 பில்ட் 22579 வந்த புது ஃபீச்சர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த விண்டோஸில் உள்ள டேப் வியூ வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது, என்னென்ன முக்கியமான ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு தனியாக வீடியோ போகிறோம். அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 பில்ட் 22572, விண்டோஸ் 11 பில்ட் 22579. ஸோ இது நமக்கு என்னென்ன ஃபீச்சர் வந்துருக்குன்னு பார்த்தோம். ஸோ நமக்கு நிறைய ஃபீச்சர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் வந்து நிறைய பில்டு வர வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் விட மேஜரான அப்டேட் வரப்போகுது. ஸோ அந்த அப்டேட் நமக்கு வந்து இந்த ஃபீச்சர்லாம் நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பர்சனலாக வந்து டேப் வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டேப் வியூக்காக நீங்கள் நம்ம தனியாக வந்து டெடிகேட் ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணுங்கள், எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த விண்டோஸில் அந்த கான்டெக்ஸ்ட் மெனு வந்து பார்த்தா எனக்கு இப்போ பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ரைட் கிளிக் பண்ணால் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கிறதே இல்லை. ஸோ மேட்சாக நான் வந்து ஓப்பன் வித் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸில் போய் எல்லாமே செக் பண்ணுவேன். அது நிறைய ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவோம். இப்போ விண்டர்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோர் ஆப்ஷனில் போயிட்டு மறுபடியும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ 2 கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபைல் வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணால் ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் இப்போதைக்கு எனேபிள் பண்ணுறவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக விண்டோஸ் 11 வந்து ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு பழைய ஓப்பன் வித் கொடுத்தா நமக்கு டேட்டா வந்து கொடுத்தா வரணும். நம்ம ஒரு ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோர் ஆப்ஷனில் போய் கொடுத்தா அது நல்லா இல்லை. ஸோ இதை ஃபியூச்சரில் வந்து மாற்றினா நல்லாயிருக்கும். ஸோ இந்த விண்டோஸ் 11 பில்லை வந்து சூப்பரான ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய விண்டோஸ் 11 பில் வந்து வரப்போது. ஸோ நம்ம சேனல் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த விண்டோஸ் பற்றி எந்த ஒரு நியூஸில் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்க, கண்டிப்பாக ரொம்ப மிஸ்ஸாக இருக்கும். ஸோ கைஸ், அவ்வளோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போன நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.